bless you. Yes, தெரியுதா? எஸ். தெரியுதா? நிச்சயம் தெரியுதா? இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்றும் ஒலி ஒரு சத்தத்தை வச்சு ஆபத்துலேருந்து காப்பாற்றலை, ஆனால் அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதாவது அந்த மைக் முருகன் இருக்கான்ல, என் ஃப்ரெண்டு மைக் முருகன், பெருமாள் கோயிலில் அந்த மைக் போடுவான். சடங்கு வீடு, அதுக்கப்புறம் கல்யாண வீடு, இதுக்கெல்லாம் வந்து அவன் மைக் போட்டு இருப்பான். அவன் தான் மைக் போடுவான். அவன் அவரோட எஜமான வந்து ரவி அண்ணன், அவன் அப்பா பேர் எனக்கு மறந்து வச்சணும். இவனுக்கு வந்து மைக் முருகனுக்கு வந்து நான் எப்போதுமே कौन कौन है? कौन? मैडम नमस्कार, गुड इवनिंग. गुड इवनिंग. शुभम बात कर रहा हूँ मैम, कोहिनूर प्रॉपर्टी सुनने लोगों से. क्या? कोहिनूर से बात कर रहा था शुभम. ए शट अप, गेट लॉस्ट. हेलो. சும்மா தேவையில்லாத கால்ஸ்லாம் வரும், எரிச்சலாம் வருது. இவனுக்கு வந்து மைக் முருகனுக்கு வந்து நான் எப்போ அப்போ இவனுக்கு வந்து மைக் முருகனுக்கு வந்து நான் எப்போயுமே கூட ஹெல்ப்புக்கு போயிட்டே இருப்பேன். கம்பெனரி கூட்டிகிட்டு போவான், சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சுட்டு கம்பெனரி கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவனுக்கு 2-3 இது புக் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேயும் மைக்கு போடணும் அங்கேயும் மைக்கு போடணும், என்னையை கூட்டிகிட்டு போவான். அதனால எந்தெந்த வட்டத்தட்டு, எது சினிமா பாட்டு, எது கல்யாண பாட்டு, எது சாமி பாட்டு, எது கிருஷ்ணன் பாட்டு, எது முருகன் பாட்டு, எது சஷ்டி கவச்சம், அந்த வட்டத்தட்டெல்லாம் எனக்கு அவன் சொல்லி கொடுத்துருப்பான். அதனால எனக்கும் நல்லா தெரியும் எப்படி போடணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதை எல்லாத்தையும் நல்லா உழப்பி விட்டுருந்தான்னா, எல்லாம் ஒன்று போல் கலந்துருந்ததுன்னா என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போவான். எவ்வளோ இது எல்லாத்தையும் நீ சரி பண்ணி வச்சிரு, கல்யாணம் கேசட் தனியாக வை, இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வை, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. சரி அப்படின்னு அவன் ஒரு தடவை வந்தான். நான் வந்து யார் வீட்டில் இருந்தேன், நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இவன் என்னை தேடி இருக்கான், காணோம் அப்படின்னோடனே அவளை எங்கே அப்படின்னோடனே இப்போ துர்ராஜ் வீட்டில் நான் உட்காந்துருந்தேன். துர்ராஜ் வீட்டில் கம்மௌண்டர் துர்ராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் உட்காந்துருந்தேன். அதில் சுந்தரி, இந்த நம்ம ராஜேஷ், இந்த குழந்தை கூட விளையாடிட்டு எதையோ பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ இவன் வரான். வந்துட்டு அந்த கேசட் இருக்கு இல்லையா, அந்த கேசட்டை அந்த பையை எடுத்து அந்த துர்ராஜன வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். துர்ராஜன, அந்த கம்ப்யூட்டர் துர்ராஜன வீட்டில் வச்சுட்டு, இந்த மாதிரி ஹேமா வந்தானா கொடுக்க சொல்லுங்க, அவள் வீடு பூட்டி கிடக்கு, அவள் வந்தானா கொடுத்துருங்க அப்படின்னு. வந்தானா கோயிலுக்குள்ளே வைக்க சொல்லுங்க, கோயிலும் பூட்டி கிடக்கு, அவள் வீடு பூட்டி கிடக்கு அப்படின்னு. இவன் முருகன் என்ன பண்ணியிருக்கான், இப்படி வச்சுட்டு இப்படி வெளியில் வரான். நானும் வரேன். ஏய் வந்துட்டேப்ல, என்னடா அப்படின்னு. இந்த மாதிரி உள்ளே வச்சிருக்கேன்ல, நீ கொண்டு வச்சிருக்கியா, கோயில் பூட்டி கிடக்கு, எனக்கு அவசரமாக போகணும். சரி போ, நான் வச்சுக்கிறேன் அப்படி. உடனே நான் என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டு சாவி எங்கள் வீட்டுக்கு இதை திறந்து, எங்கள் வீட்டிலேருந்து சாவி எடுத்து திறந்து இந்த கேசட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் திரும்பி வந்தாச்சு. இதை இந்த ராஜேஷ் பார்த்துருக்கான். நான் ஒன்று ஒன்றா போட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த மார்கழி மாதம் அப்படிங்கும்போது இவனுக்கு எங்கேயாவது சடங்கு வீடு, இவன் வந்து காலங்கத்தால் என்ன பண்ணுறான், தூங்கி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு
அன்னைக்கு அவனை காப்பாத்தினதுல இருந்து நான் தூங்குறதையே நிப்பாட்டிட்டேன். கப்பாத்துல இருந்து தூங்கி இவனை வந்து தூங்கி தூங்கி விடுறான், ஒன்று இது பண்றான். அதனால காலங்கத்தாலேயே நானும் எந்திருந்து குளிச்சுட்டு இவனுக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுப்பேன். அப்புறம் திருவம்பாவே சொல்லிட்டு இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த கேசட்டை அவன் என்ன பண்ணியிருக்கான், வச்சுட்டு போயிட்டான். நான் வந்து தினமும் நான் தான் போடணும் அப்படின்னு சொல்ல அம்மா போட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து 15 நாள் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு அம்மா போட்டிருந்ததுனால நான் தான் காலங்கத்தால எந்திருந்து, இப்படி பலவிதமான சூழல் வரும். காலங்கத்தால எந்திருந்து நான் தான் திருவம்பாவை எல்லாம் உட்காந்து திருப்பாவை போட்டுட்டு திருவம்பாவை கிழக்க, இங்கே திருப்பாவை போட்டுட்டு கிழக்க சிவன் கோயில போய் திருவம்பாவை போடணும். இந்த 2 வேலையும் என்னோட வேலை. அவனுக்கு அம்மம் போட்டு வீட்டில் கிடந்தான். அப்புறம் நாள் அவனுக்கு ஆச்சு, அம்மம் போட்டு தண்ணி ஊற்றவே இல்லை, ஒன்றும் செய்யலை அப்படின்னோடனே நாளாச்சு எனக்கு தூரத்துக்கு நாளாயிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு நேராக சுப்பாமணியனோட போய் கேட்டேன். அண்ணா அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. அப்படி ஆயிட்டுனா நீங்கள் வந்து இது பண்ணுறல வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சுப்பாமணியை நான் கூப்பிட்டு, அண்ணா சொன்னா எனக்கு தெரியாதேடி அப்படின்னா, நான் சொல்லித்தரேன் நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சுப்பாமணியை நான் கூப்பிட்டு, இது வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, இதில் திருப்பாவை அந்த இது இருக்கும், இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி கிழக்கையும் போயிட்டு யாருக்கோ சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். திருப்பாவை எப்படி போடணும் அப்படிங்கிறது கிழக்கையும் யாருக்கோ சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆவே இல்லை. எனக்கு தான் 45 நாள் 48 நாளுக்கு ஒருக்கு தானே வரும். எனக்கு என்ன ரெகுலராக வரும். இருந்தாலும் உஷாராகி நான் வச்சுருந்தேன், ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அப்போ இதை அண்ணாக்கு சொல்லி கொடுக்கும்போது இதை ராஜேஷ் கவனிச்சிருக்கான். சுப்பிரமணியனோட 2வது பிள்ளை ராஜேஷ் இருக்கு, அது கவனிச்சிருக்கு. அப்படி பார்த்துருக்கேன். அதான் அதுக்கு 2 வயசு கூட ஆயிருக்காது, 1.5 வயசு இருக்கும். 1.5 வயசு இருக்கும். அது கவனிச்சிருக்கு. இது என்ன பண்ணியிருக்கு, இவன் வந்து முருகன் வந்து வச்சுட்டு போயிருக்கான். வச்சுட்டு போனோடனே நானும் வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு, அவன் சொல்லிட்டு போயிருந்தான், எனக்கு சடங்கு வீட்டு பாட்டு மட்டும் நீ ரெடி பண்ணி வச்சிரு, எனக்கு எடுத்து வச்சிரு, அப்புறம் கல்யாண வீட்டுக்கும் இந்த 2 எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். அதனால எல்லா கேசட்லையும் எடுத்து செக் பண்ணி அதில் கல்யாண வீடும் சடங்கு வீடும் மட்டும் வச்சுட்டு நான் போயிட்டேன். கல்யாண வீட்டு மட்டும் அதை வச்சுட்டு நான் பாட்டு போயாச்சு. மறுநாளைக்கு காத்தால காலம்பரை ஆயிரத்துன்னு நினைக்கிறேன். காலம்பரை தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுக்கும்போது நான் அந்த திருப்பாவை எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டு இங்கே வந்தாச்சு. தண்ணி வந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி எடுக்க போயிட்டேன். தண்ணி எடுக்க போயாச்சுன்னா வரிசை திருக்குழாயில் வரிசை. நானும் குடத்தை எடுத்துன்னு போனால் வரிசையில் இருக்கும்போது இந்த உஷா இருக்கல, வேணிக்காத்து உஷா நல்லா உழப்புவா. கொஞ்சம் ஆள் அசந்துட்டா போகிறோம், அவள் குடத்தை தூக்கி வச்சிருவான். சரி நான் விட்டு கொடுத்துறேன், சரி அவள் பிடிச்சிட்டு போங்க. ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்களே, உன் வரிசையில் நீ விட்டுட்டு ஏன் தண்ணியை விட்டுட்டு வந்த அப்படின்னு எங்கள் அம்மா கட்டோம். எங்கள் வீட்டில் தண்ணி கிடையாது. ஐயோ அதுக்கு பயந்து போய் சரி. அப்போது இது பண்ணும்போது கோவிலேருந்து பாட்டு கேட்குது. என்ன பாட்டு கேட்குது அப்படின்னா, எங்களுக்கும் காலம் வரும் வாழ்வு வைப்போமே தல்லல்லா அல்லா அப்படின்னு ஸ்கிப் ஆகிட்டே போகுது. அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வளரும் போம் காத்திருப்போம் அப்படின்னு வரிசையாக அது ஸ்கிப் ஆகி மியூசிக் வருது. அப்படி வருது. அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வாராய தோழி வாராய், அதை ஓட விடுறான் கொஞ்சம். மணப்பந்தல் காண வாராயோ அப்படின்னு ஓடுனோடனே உஷா ஏமா கோவில திருப்பாவை நீ போடுற லட்சணம் இதான் நீங்க திருப்பாவை போடுற லட்சணம், அது என்ன பாட்டு ஓடிவே நான் இங்க நிக்கிறேன், அங்க எப்படி ஓடும் அப்படின்னு அங்க எப்படி பாட்டு ஓடும். திருப்பாவை காலங்காத்திலே முடிஞ்சாச்சு, இப்ப ஏதோ ஓடின்னு இருக்கு. அதுக்கு அடுத்த அந்த பாட்டு பாசமலர் பாட்டு பூரா ஸ்கிப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த பாட்டு வருது, வளர்ந்தும் வளராத பாதி அந்த இது. என்னடி இது அப்போ நான் சொல்றேன், ஏடி நான் இல்லடி, நான் இங்க நடி இருக்கேன், அங்க எப்படி ஓடுறது, இப்படி கண்ணை அப்படி மூடிட்டேன். இது டேப்பு தேஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் ஸ்கிப் ஆகி போகுது. யார் இதை பண்றா? அந்த வேலை யார் பண்றது? நம்ம இங்க இருக்கோம், அங்க யார் இருக்கா? யாரு? குழந்தையா? குழந்தை ராஜு, அது ராஜேஷ், ராஜு அப்படின்னு இந்த உஷா இருக்காங்க. நீங்க இப்படி முதுகு இருடி தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னா, அப்ப நான் அடா மூதேவி, நீ தானே மூதேவி சொன்ன
நான் தான் அந்த பாட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அதான் யாருன்னு கண்டுபிடிக்கிறது செக் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கண்ண முடின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இருடி, அங்கிருந்து நம்ம கேள்வி கேட்டா பதில் வரும். எங்க இருந்து வரும் டி? நான் யார்கிட்ட கேட்கறேன்னா அங்கிருந்து இப்படி வானத்தை இப்படி பாக்குறான். வானத்துல யாரு அசரீரி அடி சொல்லிட்டு இருக்கு. அவ நக்கல் 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 பண்ணிட்டு இருக்கான். நக்கல் பண்ணிட்டு நான் சொன்னேடி வேண்டாம், தேவையெல்லாம் ஏதாவது பண்ணாத அப்படின்னு. சரியாவே இழிச்சு வர மாதிரி திருப்பியும் யாருது அப்படின்னு யாரு குழந்தை கேட்க. ஏதோ ஒரு குழந்தைடி ராஜன்கிறது ராஜுங்கிறது எனக்கு அது புரியவே இல்லை. நீ வேற உடலை கேட்டுக்கிட்டு இருக்கியா? எனக்கு அங்கேருந்து கவனம் இல்லை. எப்பவுமே அந்த பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட நம்ம கேள்வி கேட்கும்போது எனக்கு இங்கே அவசரம் பரபரப்பு, சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி ஏதாவது நினைப்பாங்களோ அந்த ஒரு பயம், நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களோ அந்த ஒரு பயம் இருக்கும். இங்கே இந்த கவனத்திலேயே அங்கே என்ன பதில் வருதுங்கிறத கொட்டை விட்டுருவேன். சில விஷயங்கள் கவனிக்க தவறிடுவேன். அதனால தான் நான் ரொம்ப டீப்பாக இருக்கும்போது என்கிட்ட யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குறுக்க பேச்சு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே கவனம் கொடுத்துரும். அப்போ நான் என்னது இது ராஜன் ராஜுவா ராஜனா ராஜேஷ் யார் இந்த குழந்தை? ஏதோ ஒரு குழந்தை. அப்போ நான் உஷா என்னடி இது திருப்பி புலம்பின்னு இருக்கேன். நீ சொன்ன அந்த பாட்டு வந்து ஒரு குழந்தைடி, இது ஒரு குழந்தை தான் அந்த போட்டு தட்டை போட்டு எதையோ பண்ணிட்டு உட்காந்துருக்கு. சரி போலாமா? கரெக்டா இரு, முதல்ல நான் தண்ணி பிடிச்சிக்கலேனே, எங்க அம்மா சாமி ஆடிடுவா. சரி உடனே நான் தண்ணி பிடிச்சிட்டு எனக்கு குடத்தை இடுப்புல எப்பயுமே வராது, யாராவது தூக்கி இடுப்புல வச்சு விடணும், இடுப்புல வைக்கணும். அது மாதிரி குடத்தை வந்து இறக்க வராது. அப்படி இப்படி தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த அடி வயிற்றோட அப்படி விருன்னு இடுக்கும், தலை விருன்னு சுத்திடும். தூக்க பலம் இருக்காது. 3 கிலோ 2 கிலோ 3 கிலோ தான் தூக்கம் வரும். அதுக்கு மேல தூக்கம் வராது எனக்கு. அந்த குடத்தை வந்து தூக்கம் வரல. அப்படி தூக்கம் வரும்போது தலை விருன்னு சுத்திருச்சு. அப்புறம் உஷா என்ன பண்ணா, படக்குன்னு அதை தூக்கி ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சு இப்படி தூக்கிட்டு நம்ம போக முடியும். ஆனா அப்படி குனிஞ்சு அந்த தண்ணி அப்படி தூக்கும் போது இப்படி வைக்கும்போது வயிற்று அப்படி அழுத்திக்கிட்டு இழுக்கும். அந்த பிரச்சனை எனக்கு உண்டு. அது மாதிரி அந்த குடத்தை தூக்கி இப்படி கீழே இப்படி வைக்கும் போதும் வலிக்கும். இப்படி கீழே வைக்க முடியாது. ஆனா அந்த குடத்துக்கு சமமா டேபிள் திண்ணை ஏதாவது இருந்தா அப்படி இறக்கி வைக்க முடியும். அவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை. தண்ணி எவ்வளவு தூரம் வேணா தூக்கிட்டு வந்துடும். அப்படி பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துடும். அப்போ குடத்தை தூக்கிட்டு வரேன். உஷா வா, நான் உங்க கூட வரேன், அங்கே குழந்தையா என்னன்னு பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை நீ சொல்றது உண்மையானு பார்க்கணும். நீ என் கூடயே வரா. பெருமாள் கோயில்கிட்ட வந்து இந்த சம்பவம் வந்து ராஜசார் வீட்டு வாசல் வச்சு நடக்குது. அப்படி போறோம் ராஜசார் வீட்டு அந்த பெருமாள் கோயில்கிட்ட ஆண்டி சார் வீட்டை தாண்டி அதுக்கு அடுத்த தாண்டும் போது அந்த அந்த பெருமாள் கோயில் இருந்து எங்க ஆத்து வாசல் வழியா அவன் வரான். ஸ்ரீமூலம் வரான், எங்கம்மா வரான். வந்துட்டு ஹிமா 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 அப்படின்னு என்ன அப்படின்னு, ராஜேஷை காணுங்கேம்மா அப்படின்னு. ராஜேஷை காணுமா? அப்ப நான் உஷாடி சொன்னேன். நான் சொன்னேன்ல ராஜன் ராஜு, ஆனா ராஜேஷ் வரது போச்சு. நான் சொன்னேன்ல அது ஏதோ ஒரு குழந்தை ராஜேஷ். நான் சொன்னேன். அவன் சொல்றான் ராஜேஷை காணுங்கேம்மா, எங்க போனானே தெரியல, ராஜேஷ்லாம் எங்கேயும் போல பத்திரமா குடத்தை வாங்க அப்படின்னு. நீ குடத்தை வாங்க, நான் ராஜேஷை கூட்டின்னு வரேன். அவன் வந்து என்சிசி போயின்னு இருக்கான். ஸ்கூல்ல வந்து என்சிசியில சேர்ந்திருக்கான். 9th ஸ்டாண்டர்ட். 10th வந்து என்சிசி கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், என்சிசியில சேர்ந்திருக்கான். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிசி ட்ரெஸ்ல வரான். காலர் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தொப்பி எல்லாம் போட்டுட்டு ராஜேஷை காணும்னு இவ தேடின்னு வரா. அந்த அந்த மாலினி வந்து இந்த பக்கமா போயிட்டா. அவன் ராஜேஷை தேடிட்டு இங்க இந்த ரோட்டு பக்கமா போறான். இந்த பக்கம் அனுஷா வந்து இந்த ரோட்டு பக்கம் போயிட்டா. அனுஷாவோட அம்மா மன்னி வந்து இந்த பக்கம் போயிட்டா. லதா மன்னி இங்க அக்ரஹாரத்துல இந்த பக்கம் தேடி போயிட்டா. இப்படி ஒவ்வொருத்தரா தேடி வரும். சுந்தரி வந்து கிழக்க தேடி போயிட்டா. குழந்தை எங்க காணோம் அப்படின்னு சுந்தரி கிழக்க போயிட்டா. அதாவது ஒரு வீட்டு குழந்தை, ஆனா சுத்தி இருக்கிறது பக்கத்து வீடு பூரா பதறும். அப்போ ராஜேஷ் வந்து ஸ்ரீமூலம் வந்து சொல்றான். உடனே நான் சொன்னேன் ராஜேஷ் பத்திரமா தான் இருக்கான், எங்கேயும் போல அப்படி. உஷாட்ட சொன்னேன், பாத்தியா நான் சொன்னேன்ல ஒரு குழந்தை அப்படின்னு. அந்த குழந்தை யாரு தெரியுமா? ராஜேஷ் அப்படின்னு. சுப்பமணி நான் பிள்ளை 2வது பிள்ளை ராஜேஷ் தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவன்ட்ட சொன்னேன் ஸ்ரீமூலம் அவன் கோவிலுக்குள்ள தான் இருக்கான், பாட்டு அந்த கேட்கறே இல்ல. ஃபர்ஸ்ட் வரும்போதே என்ன பண்ணா, ஏமா தேடின்னு வந்தான். தேடின்னு வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னா, நீ என்னது அங்கிருந்து யாரோ சத்தம் போடுறா, என்னது சினிமா பெருமாள் கோயில வந்து சினிமா பாட்டு ஓடின்னு இருக்கு, அது குதிச்சு ஓடுறது, பாட்டு உருப்படியா ஓடாம ஃபர்ஸ்ட் அதை தான் ஓட விட்டுருக்கான். வாராய தோழி வாராயோ, அதுக்கப்புறம் அப்படி குதிச்சு ஓட விட்டுருக்கான். அப்படிதான் ஓடி வந்தது. என்ன ஏமாவோட வேலை என்ன சினிமா பாட்டை இது பண்ணிட்டு அங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு இவளுக்கு இதான் வேலை இடமா, இதான் வேலையா?
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரெல்லாமோ சொல்லின்னு இருக்கா. சொல்லிட்டு இங்கே ராஜேஷை காணும்னு வேற தேடுறேன். இவன் வரான். இன்னும் ஏமா உனக்கு பெருமாள் கோயிலில் உனக்கு சினிமா பாட்டு போட்டுன்னு இருக்க, திருப்பாவை போட சொன்னா சுவாமி பாட்டு போட சொன்னா நீ என்ன சினிமா பாட்டு போட்டுன்னு இருக்க? டேய் மணி எத்தனை அப்படின்னு. மணி 10. மணி 10 இல்லை, மணி 10 அடிக்கு போகுது. 7, 8:30. அப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு. 8:30 மணி. என்னடா இப்போ போய் நான் வந்து சினிமா பாட்டு போட்டுன்னு இருப்பேன், நான் பாட்டு தானே ஓடின்னு இருக்கோம். என்ன சொல்ற நீ அப்படி? இல்லைங்கம்மா ராஜேஷை வேற காணோம், நீ சொன்னியே நான் தான் அந்த பாட்டை போடுறேன்னு, அந்த பாட்டை போடுறதுனால ராஜேஷ் அப்படி. என்னையம்மா சொல்ற? ராஜேஷ் தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அந்த குரல் அந்த டேப்பு தேயறத வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. உஷா என்ன பண்ணா, நீ சொன்னது உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் உள்ள போய் பார்க்க போறேன். உடனே இவ ஸ்ரீமூலத்திட்ட சொல்றான், ஆமா ஸ்ரீமூலம் இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு. ஸ்ரீமூலத்துக்கும் உஷாக்கும் ஒத்து போகாது. ஏய் நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் உன் வேலையை பாரு அப்படின்னு ஸ்ரீமூலம் உஷாட்ட கோவப்பட்டான். ஐயோ பாமே நீ ராஜேஷை தேடுறியேங்கிறதுக்கா உனக்கா நான் சொன்னா நீ என்ன என்கிட்ட கோவப்படுற? நீ பாத்தியா ராஜேஷ் உள்ள? இல்லை இவதான் சொன்னான், எனக்கு தெரியும் நீ போ அப்படின்னு. 2 சண்டை போட்டுட்டு இவ உள்ள போயிட்டான். ராஜேஷ் இப்போ குடத்தை வாங்கு, ராஜேஷ் ஸ்ரீமூலம் என் குடத்தை வாங்கி திண்ணையில வை அப்படின்னு. நான் போய் ராஜேஷை கூட்டின்னு வரேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணா, குடத்தை வாங்கி திண்ணையில வச்சுட்டான். கோவில் திண்ணையில வச்சுட்டு, எனக்கு ஷூ சாக்ஸ் போட்டுருக்கேன், கோவிலுக்குள்ள போக முடியாது, நான் ஸ்கூலுக்கு போறேன், நீ ராஜேஷை பாத்துக்கிறியா அப்படின்னா. நீ பத்திரமா போ, ராஜேஷை நான் கூட்டிக்கிறேன், நீ ஸ்கூலுக்கு போ, நேரம் ஆகிட்டு இருக்கல, நீ போ அப்படின்னு. நிஜமாவா? ஆமா நீ போ அப்படின்ட்டு. உடனே ஸ்ரீமூலம் என்ன பண்ணிட்டான், போயிட்டான் ஸ்கூலுக்கு போயிட்டான். நேரம் ஆகிட்டு இருக்கு, இங்க ராஜேஷை தேடி வரான். அது போக இங்க சினிமா பாட்டு வேற ஓடுறதுன்னு என்னை திட்டுறதுக்கு வேற வந்திருக்கான். ராஜேஷ் பத்திரமா தான் இருக்கான், நான் கூட்டின்னு வரேன், நீ போ அப்படின்னு. இவன் அதுக்குள்ள என்ன பண்ணிட்டா, நான் தண்ணி இறக்குறதுக்குள்ள உஷா உள்ள போனோடனே குழந்தை அழற சத்தம் கேட்குறேன். நான் இப்படி போய் அந்த சொர்க்கவாசல் வழியா உள்ள போறேன். உள்ள போனா இவன் ராஜேஷ் அப்படி தூக்கியிருக்கான். ராஜேஷ் உஷா முடிய பிடிச்சி கொத்தாஞ்சு சவுட்ல அடிச்சு போட்டு கத்தி இருக்கு. அவனை விடு விடு விடு. உடனே நான் வந்த உடனே விடு ராஜேஷ் அப்படின்னு வந்துட்டு ராஜேஷ் எங்க வந்துட்ட உடனே நான் திருக்கிட்டு கொஞ்சம் கீழே அடிக்கிறேன். நீ தான் பண்ணியா திருப்பி குடு விடுறது இங்கே பிடிச்சேன் நான். உஷா சொன்னா, என்னடி உங்ககிட்ட மட்டும் வரான், நீ மட்டும் தூக்கும் போது ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா, என்ன பட்டு அடி வெளுத்துட்டான் பாரு அப்படின்னா. சிரிப்பு. ஏமா நீ சொன்னது இவன் தான் தட்டுல இப்படி பண்ணிட்டு இருக்கான். எப்படி நீ கண்டுபிடிச்ச? இந்த தட்டு தேயறத வச்சு எப்படி கண்டுபிடிச்ச? அது ஸ்கிப் ஆகி வருது. முதல்ல ஒரு பாட்டு கொஞ்சம் ஓடிச்சு, அப்புறம் ஓடுது. தொடர்ந்து பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த முள்ளை யாரோ எடுத்து வைக்கிறான்னு அர்த்தம். எடுத்து வைக்கும் போது அந்த பாட்டு ஸ்கிப் ஆகுதுன்னு அர்த்தம். இது இதுதான் அப்படின்னு. சரி ராஜேஷ்னு எப்படி கண்டுபிடிச்ச? அது நம்ம பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட நம்ம கேட்கும்போது, தியானத்துல கேட்கும்போது நமக்கு விடை கிடைக்கும் அப்படி. எனக்கு இது தெரியாது. சரி ராஜேஷ் என்னைய அடிச்சான் அப்படின்னு. உன்னை மட்டும் கொஞ்சறானே அப்படி, உன்கிட்ட மட்டும் வரானே ராஜா. அப்ப நான் சொன்னேன், நீ எங்க இருக்க, உன்னோடாம எங்க இருக்கு அப்படின்னு. இங்க தெருவில் அகராரத்துல நடுவுல இருக்கு. நாங்க ராஜேஷ் கூடவே பக்கத்திலேயே இருக்கோம். அவனை பிறந்தையில இருந்து கிஷோர் அவன் அம்மா தூக்கின்னு வந்த காலத்துல இருந்து ராஜேஷ்ல இருந்து நாங்க தான் சுத்தின்னு இருக்கோம். ராஜேஷ் பின்னாடி கிஷோர் பின்னாடி நாங்க தான், நானே சுந்தரி அனுஷா மாலினி சுத்தி வந்துட்டு இருக்கோம். அதனால அவன் எங்ககிட்ட வந்துருவான். நீ எப்பவாவது கடைக்கு போவா வருவா, அவன்கிட்ட வருவானா? வரமாட்டான். அப்போ தூக்கிட்டு வரும்போது இங்க அங்க சுந்தரி போய் கிழக்க தேடின்னு இருக்கா பாரு சுந்தரி, அவளை இங்க கூப்பிடு அப்படின்னு, சுந்தரியை கூப்பிடு அப்படின்னு, சுந்தரி இங்க அனுப்பு அப்படின்னு. சுந்தரி வந்தா, அவ என்னையம்மா நீ கூப்பிட்டு வந்தா ராஜேஷ் ஸ்பீட் போ அப்படின்னு. இவன் எங்க வந்தோம் நேற்று முருகன் பட்டத்தட்டு வச்சுட்டு போனானா? ஆமா. அதுக்கப்புறம் நான் அண்ணாக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா நான் மாதிரி வர முடியாது அப்படின்னு. அதை இவன் நல்லா கவனிச்சுட்டு யாரும் இல்லாத நேரம் அவன் டெஸ்ட் பண்ணியிருக்கான். எப்படி அதை சுவிட்ச் ஆன் பண்ணணும், அதை பண்ணணும். இவன் நல்லா அப்பவே அந்த 1.25 வயசுலயே அவன் நல்லா கவனிச்சிருக்கான். அப்பவே அவனுக்கு அந்த டெக்னாலஜி நாலேஜ் அவனுக்கு உண்டு. ராஜேஷுக்கு இப்போ அவன் பாலிடெக்னிக் தான் ஏதோ படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது அந்த குரலை வச்சு அந்த பட்டத்தட்டை வச்சு கண்டுபிடிச்சு, இது ஒன்றும் ஆபத்து கிடையாது, ஆனா கண்டுபிடிக்கிறோம். குழந்தை சேஃப்டியா இருக்கு, சேட்டை பண்றது அவ்வளவுதான். காப்பாத்தியாச்சு, குழந்தைய கூட்டின்னு வந்தாச்சு. காப்பாத்துதுல குழந்தைய கூட்டின்னு வந்தாச்சு, தேடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த விஷயம் மாலினி அனுஷா எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரிஞ்சுன்னா, இந்த டேப்பு தேயறத வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இது ராஜேஷ் இங்கதான் இருக்காங்க. இவன் அங்கங்கெல்லாமா தேடிட்டு இருக்கா, கண்டே பிடிக்க முடியல.
நான் டக்குன்னு அந்த டேப் தேர்றத வச்சு கூலாக வந்தேன். டக்குன்னு அவனை கூட்டின்னு போய் ஆற்றுல கொண்டு சுந்தரிகிட்ட கொடுத்துட்டேன், அந்த ஆற்றுக்கு போ அப்படின்னு. அப்படியே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. சரி, இது முடிஞ்சுது. அடுத்தது நான் வந்து 7th நினைக்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு கிளாஸ், நிறைய ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது சம்பவம் நடந்திருக்கும். நான் 8ஆம் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பேன், இல்லை 7ஆம் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பேன், கிளாஸை மாற்றி சொல்லியிருப்பேன். உடனே இந்த சம்பவம் நடந்ததே பொய்ன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் எதுக்கு, நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து நாங்கள் எல்லோரும் வந்தாச்சு. வந்தோடனே டீச்சர், அதெல்லாம்பா டீச்சர் கூப்பிட்டு விட்ட உடனே என்ன டீச்சர் அப்படின்னு, இந்த பாரு 2 பேர் வந்திருக்காங்க, 2-3 பேர் வந்திருக்காங்க பாரு, இது என்ன அப்படின்னு. என்ன டீச்சர் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை காணோம், ஒரு நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணை காணோம், தேடி வந்திருக்காங்க, கண்டுபிடிக்கிறது. இந்த விஷயம் வந்து வெளியில் போகிறதுக்குள்ளே, போலீஸ் கேஸ் ஆகிறதுக்குள்ளே டக்குன்னு எங்கே இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு. அப்போது சோஃபா, டீச்சர் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இந்த சோஃபாக்கு பக்கத்தில் அந்த காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுடைய தம்பி இந்த பக்கம் அவருடைய தாய்மாமா தான். அந்த பொண்ணுடைய அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. அந்த பொண்ணுடைய அம்மா வந்து நம்மளுக்கே தெரியுமே, நம்ம ஊர்லலாம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அந்த அளவுக்குலாம் ஜாஸ்திலாம் வெளியில் வர மாட்டாங்க. சும்மா எங்கள் ஊர்லலாம் முஸ்லீம்ஸ்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அந்த அளவுக்குலாம் ஜாஸ்திலாம் சுற்ற மாட்டாங்க, சும்மா லோக்கல்லையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டிலாம் அவங்க வரமாட்டாங்க, ஜாஸ்திலாம் வரமாட்டாங்க, அவங்க ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க பழைய காலத்தில். இப்போ கிடையாது, இப்போதான் எல்லாரும் சுற்றுறாங்களே, அவங்கவுங்க தேவைப்பட்டா கடைக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஊர் சுற்றுறதுனா தப்பான அர்த்தம் இல்லைங்க, சுதந்திரமான சுற்றுதல். அப்போது இதான் அந்த பொண்ணோட தம்பி, நீ அவன் கூட பிறந்த தம்பியா? ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த பையன். சரி, அந்த பையன் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தான். ஸோ சட்டையை கழட்ட அப்படின்னு. அந்த பையன் அப்படி கழட்ட அப்படின்னு ஃபுல் ஹேண்ட் சட்டையை கழட்டிட்டீங்களா அப்படின்னு விட்டுட்டு, நீ உன்னுடைய சகோதரியை மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு. நீ காணாமல் போனா வரல, இன்னும் ஸ்கூல்லேருந்து நான் வரலன்னு சொல்கிற இல்லையா, அவளை நீ மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு. பிடிச்சோடனே அவனோட ஷோல்டர் 2 இப்படி பிடிச்சேன். ஓ, கண்டுபிடிச்சாச்சு. டீச்சர் அவன் எங்கேயும் போகல, ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கா, ஸ்கூலுக்குள்ளே தான் டீச்சர் இருக்கா அப்படின்னு. ஸ்கூலுக்குள்ளே எங்கே இருக்கா? கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கா டீச்சர் அப்படின்னு. கெமிஸ்ட்ரி லேப்லையா? ஆமாம். மயங்கி விழுந்திருக்கா, அண்ணா மயக்கம் தெளியல, மயக்கத்தில் தான் இருக்கா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, வெளியில் யாருக்கும் தெரிஞ்சதுன்னா நியூஸ் பூரா பரவிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, இப்போ எப்படி என்னோட டக்குன்னு அவங்க வீட்டில் ஃபோன் ஒன்று. அப்போ பியூன் அண்ணாச்சி இருந்தாங்க, சுப்பையா அண்ணாச்சி வந்திருந்தாங்க. அப்போ அண்ணாச்சி சொல்கிறாங்க, நான் எல்லாமே பத்திரமா தானே, நான் வந்து செக் பண்ணிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் நடந்தது என்னன்னு சொல்கிறேன். அதாவது அவன் வந்து அப்போ 40 நாள் நோன்பு இருப்பாங்க இல்லையா, தொடர்ந்து நோன்பு. நான் ரம்ஜான் நோன்பு. அந்த பொண்ணு ரம்ஜான் நோன்பு இருந்திருக்கிறா. அவ உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. நேரம் ஆக 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 அவளுக்கு வந்து பசி தாங்க முடியல, தண்ணி கூட குடிக்க கூடாது, பசி தாங்க முடியாத நேரம். இவ என்ன பண்ணியிருக்கா, கெமிஸ்ட்ரி லேபு +2 கெமிஸ்ட்ரி லேப்ல டீச்சர் எல்லாம் பாடம்லாம் நடத்தி முடிச்ச உடனே இவ எல்லாரும் சேர்ந்து கிளம்பும் போது இவளுடைய நோட் புக்கோ ரெக்கார்டு நோட்டோ எதையோ ஒன்று வச்சுட்டு வந்துட்டா. அதை எடுக்கிறதுக்குன்னு இவ திரும்பி இந்த பக்கம் போறா. திரும்பி இப்படி போனோடனே எடுக்க போகும்போது மயங்கி அந்த பக்கமே அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி படிச்சுட்டான். மயக்கத்துல இப்படி படுத்துட்டா, நேராக சுத்தமாக மயங்கியாச்சு. இந்த மற்ற குழந்தையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. சுப்பையா அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி சுற்றி இப்படி பார்த்துருக்காங்க. அவங்களால கெஸ் பண்ண முடியாது இல்லையா, அந்த கீழே உட்காந்துருப்பா, மயங்கி விழுந்திருப்பாங்கிறத அண்ணாச்சியால கெஸ் பண்ண முடியல. வழக்கம் போல எல்லாரும் போயாச்சு, கெமிஸ்ட்ரி லேப்ல யாருமே இல்லை அப்படின்ட்டு அண்ணாச்சி வந்து கதவை பூட்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு அண்ணன் வந்துட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவளை காணோம் அப்படின்னு தேடி வந்த உடனே அண்ணாச்சிக்கு ஃபோன் வருது. அப்புறம் தான் அண்ணாச்சி பரபரன்னு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு உடனே இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல தான் இருக்கா, இல்லை இவ தான் கண்டுபிடிச்சா. அப்படியா, இப்போ என்ன பண்றது, இப்போ திருப்பி எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போனா சந்தேகம் வந்துடும், ஸ்கூல் முடிஞ்சாச்சு. அப்போ வந்து முதலாம் டீச்சர் வந்து அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டரே அப்போ அந்த ஸ்கூல்ல இல்லை. ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரும் இல்லை, பிரின்சிபலும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அந்த ஸ்கூல் பொறுப்பு வந்து அதெல்லாம் டீச்சர். அதனால தான் அதெல்லாம் டீச்சரை தேடி வந்திருக்கிறாங்க.
அப்போ இவங்கெல்லாம் வந்து அதெல்லாமா டீச்சர், வேலாயுதம் வேலு சித்தப்பா, வேலாயுதம் சித்தப்பா, லால் சிங் சார், சுந்தரகோனார், அப்புறம் அந்த சுப்பையா கோனார், அந்த போலீஸ் கண்ணனுடைய, அந்த அருண்குமார கண்ணனுடைய தாத்தா, இவங்கெல்லாம் வந்து என்னை உமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ இவங்க சொன்னா அந்த மாதிரி ஹேமா சொன்னா அப்படின்னோடனே இவர் வந்து அங்கே சொல்லியிருக்காச்சு, வேலாயுத சித்தப்பாக்கு விஷயம் போகுது. யார் சொன்னா உடனே வேலாயுத சித்தப்பா ஓடி வந்தார். என்ன உமா அப்படின்னு, இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ போகலாமே, என்ன பண்ணுறது? அப்போ நான் தான் ஐடியா கொடுத்தேன். டீச்சர் கிழக்க இருந்து 4 இந்த ஸ்கூலில் 4 நீங்கள் போய் உன்னோட அந்த பையன்கிட்ட சொன்னேன், நீ உடனே பைக் எடுத்துகிட்டு போ. ஸ்கூலில் உங்கள் தெருல யாரும் ஸ்கூலில் யூனிஃபார்மை கழட்டாமலே சுற்றின்னு இருக்கோம், எனக்கு நல்லா தெரியும். அதனால் அதில் ஒரு 4-5 யூனிஃபார்ம் போடாத, அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிற 4 குழந்தைகள் மாற்றிட்டாங்கன்னாலும் அந்த பொண்ணுங்களுக்கு யூனிஃபார்மை மாற்றி யூனிஃபார்ம் போட்டு விட்டு கையில் ஒரு ரெக்கார்டு நோட்டு, ஏதாவது ஒரு நோட்டை கொடுத்து ஸ்கூலுக்கு வர சொல்லு அப்படின்னு. போ அப்படின்னு. இங்கேருந்து நான் நித்யா நீ ஒரு நோட்டை எடுத்துக்கோ அப்படின்னு, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட அப்படின்னு. நான் விறுவிறுன்னு ஓடி போய் நான் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் உமா இருந்தா, காணா உமா நீ என்ன பண்ணுற, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட அப்படின்னு போட்டுக்கிட்டா. யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டா, கொலைப்பட்டேன். அப்புறம் கிழக்க இன்னும் 2 பொண்ணுங்களை போய் கூப்பிட்டு நீ யூனிஃபார்ம் போடு வா, ஸ்கூலில் கூப்பிட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டாச்சு. லிங்கலட்சுமி வச்சு ஆளுக்கு நானும் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட நோட்டு இல்லை, என்கிட்ட இல்லை. நான் என்ன சயின்ஸா, சின்ன பொண்ணு தானே, அப்போ 7th ஸ்டாண்டர்ட். நானும் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாரும் யூனிஃபார்மோட ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிற பேரில் எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே நுழையிறோம். எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே போகிறோம். ஒரு 10 பேர் கேதர் ஆயாச்சு. அங்கே முஸ்லீம் தெருலேருந்து ஒரு 4-5 பொண்ணுகள் வந்தாச்சு. இங்கேருந்து 4-5 பொண்ணுகள், நானும் ஒரு நோட்டை தூக்கிட்டு நானும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நானும் உள்ளே நுழையிறோம். சூப்பர் என்னாச்சு, அது ஸ்பெஷல் கிளாஸு அப்படிங்கிற பேரில் உள்ளே நுழையிறோம். ஒரு 10-12 பேர் உள்ளே நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சிட்டு நேராக அந்த கெமிக்கல் லேபுக்குள்ளே போயிட்டு, கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே போயிட்டு அவளுக்கு தண்ணியை தெளித்து எழுப்பி, டீச்சர் நோம்பெல்லாம் அந்த இத்தனை மணி வரைக்கும் அதெல்லாம் காத்துட்டு இருக்கக்கூடாது, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சோடா இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை தண்ணை தெளித்து அவளுக்கு தண்ணியை கொடுத்து எழுப்பியாச்சு. எழுப்பிட்டு டக்குன்னு எல்லாரும் கூட்டமாக எல்லாரும் வரணும், கூட்டமாக வரணும். அந்த பொண்ணுங்களோடயே சேர்ந்து போயிடணும். ஆனால் அந்த ஜென்ஸ் யாரும் உள்ளே வரல. அந்த பொண்ணை தேடி வந்த அந்த பேரண்ட்ஸு, அந்த தாய்மாமா, அந்த பையன் கூட 2 பேர் வெளில நிற்கிறாங்க. ஆனால் கூட்டமாக வந்திருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அங்கங்கே எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, யாரும் ஸ்கூல்கிட்ட வரக்கூடாது, ஸ்கூலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, அங்கங்கே எல்லாரும் நில்லுங்க, வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு. நாங்கள் எல்லாரும் ஒன்று போல் ஸ்கூலுக்குள்ளே போனோம், தண்ணியை தெளித்தோம், அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் அந்த முஸ்லீம்கள் பொண்ணுகளோட சேர்ந்து அப்படி அனுப்பிட்டோம். நாங்கள் சும்மா அப்படி பேசிகிட்டே போகிற மாதிரி, நாங்கள் கும்பலாக அப்படி போயிட்டு பாதி தூரம் அங்கே போயிட்டு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி அந்த முஸ்லீம் பொண்ணுங்களை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு நாங்கள் இந்த பக்கம் திரும்பி வந்தோம். அப்புறம் தான் அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் அந்த பொண்ணுகள் பின்னாடியே போயிட்டாங்க. இப்படி தான் நாங்கள் காப்பாற்றணும். இப்படியும் நம்ம வந்து ஒருத்தரை தொட்டு ஒருவர் எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சம்பவங்கள் எல்லாம் வந்து நான் செய்த விஷயங்கள் எல்லாம் இப்படி பரவும். அதை தெரிஞ்சுக்கிட்டு சில போலியான ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, தாங்கள் அதை சாதிச்சதாகவும் தாங்கள் இது பண்ண மாதிரி நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதை பார்க்கும்போது இது நம்மளோடது இல்லை, இது நம்மளாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், நம்மளாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, போனி எது உண்மை எது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அது ஒன்று காப்பாற்றியாச்சு, இது ஒன்று. அப்புறம் இன்னொரு சம்பவம், ஒரு தடவை அந்த ராஜு இருக்கான்ல, ராஜுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். உமா தான் எனக்கு சடங்காயிட்டேன்னு, பேய் அடிச்சிட்டுன்னு சொல்லி பயங்காட்டினானே. உனக்கு பேய் அடிச்சிருக்கு, பேய் அடிச்சா ரத்தம் வரும், அப்புறம் உன்னை சோட்டானிக்கரை கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பயந்த உடனே இவங்க ராஜு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்துக்கு ஃபோனை போட்டாங்களே. விஜயகாந்துக்கு ஃபோனை போட்டு நைட்டு விடிய 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 இந்த மாதிரி 100 ஃபோனுக்கு மேலே போட்டு விஜயகாந்துக்கு, என்னடா ஒரு பொண்ணுக்கு சடங்காயிட்டா என்ன செய்யணும் கூட சொல்லிக் கொடுக்க கூட தெரியாது, துணி வச்சுக்க கூடவா சொல்லிக் கொடுக்கல, முதல்ல உனக்கு தெரியுமா, நீ முதல்ல சடங்காயிட்டியா இல்லையா, கண்டா மேனிக்கு யாரெல்லாம் ப்ரொடியூசர், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமா எடிட்டர்ஸ், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், என்னால் ஆசீர்வாதம் பெற்ற அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் அந்த விஷயம் அப்படி பரவிருச்சு. ஆளுக்கு ஃபோன் போட்டு விஜயகாந்த் லெஃப்ட் அண்ட் ரைட் விடிய விடிய தூங்க விடலை. இப்ராஹிம் ராவத்தருக்கு ஃபோன் போது, லியாக்கத் அலி கான் ஃபோன் போது, எல்லாம் தலையில் கை வச்சு மாற்றி அவள் சொல்லியிருக்கல ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு பேய் அடிச்சிருக்குன்னு சொல்லி பயங்காட்டியிருக்க, ஐயோ நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறான்.
ராஜு ஒருவேளை இவ சடங்காயிட்டா அப்படின்னு தெரிஞ்சா உன் கூட நாங்க விட மாட்டோம், உன் கூட ஊரை சுத்த விட மாட்டோம் அப்படிங்கிற பயத்துல நீ இந்த விஷயத்த மறைக்கிறியா அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல வேற எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை பார்க்கவே இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தேன். பௌர்ணமி நாங்கள் தியானம் பண்ணிட்டு மறுநாள் அவளை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் அங்கே கிழக்க சுடுகாட்டில் கொண்டு விட்டுட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. இன்னும் பௌர்ணமிக்கு இன்னும் 1 வாரம் 15 நாள் தான் இருக்கு, அப்போ நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த 7ஆம் தேதி பௌர்ணமிக்கு போனோம், அப்போ தான் நான் அவளை பார்ப்பேன். இதுக்கிடையில் நான் அவளை பார்க்கணுன்னு அவசியமே இல்லையே. ஃபோனும் பண்ண அவளுக்கு ஃபோன் பண்ணவும் தெரியாது. ஃபோனில் பேசலான்னா அவளுக்கு ரிசீவரை பிடிக்க தெரியாது. அதாவது ரிசீவரை வந்து ஸ்பீக்கிங் இதை வந்து காதில் வச்சுக்கிருவேன், வந்து வாய் பக்கம் வச்சு அவன் தான் ஓடுறதுலேயே ஃபோனை இப்படி பிடி அப்படி பிடின்னு சொல்லி கொடுப்பான் விஜயகாந்த், மாற்றி பிடி. இன்னொன்று என் நம்பர் வேற அவளுக்கு தெரியாது. அப்புறம் அந்த அவ இடத்துலேருந்து இங்கே பேசணும்னா எஸ்டிடி போட்டு பேசணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவளுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜுக்கிட்ட நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவனுக்கு ஏதோ பாடம் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். எழுதி கொடுத்துங்க, ராஜு இரு அப்படின்னு, இரு வரேன் அப்படின்னு. எங்கே ஓடுறேன், இருடா வரேன் அப்படின்னு ராஜு வீட்டிலேருந்து கீழே இறங்கி இந்த குறுக்கு தெரு வழியாக ஓடி இங்கே போகிறேன் ஐக்கிருஷ்ணராத்துக்குள்ளே. ஐக்கிருஷ்ணராத்துக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே தாப்பா போட்டிருக்காளா பூட்டியிருக்காளா என்னன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே கதவை தட்டுறேன் ஒத்தரும் கேட்கல. அவ்வளோதான், பூட்டி இந்த கதவை அப்படியே திறந்துட்டு அப்படியே தட்டுன்னு உடனே திறந்துருச்சு. சிலின்னு சாதாரணமாக திறனா திறக்க வராது, நான்யன் மாதிரி விஸ்வரூபம் எடுத்தாதான் திறந்துடும். ஹேமாதி வந்திருக்கேன், பூட்டி கதவு திறக்கட்டும் அப்படின்னா போட்டு திறந்து சொல்லும்போதே புல்ல இருக்குது, சொல்லும்போது ஒரு மாதிரி புல்ல இருக்குது எனக்கு. அந்த கதவை வந்து இப்படி திறந்துட்டேன். கல்லோடனே கதவு சிலின்னு திறந்துருச்சு. அந்த பூட்டி இந்த இது திறந்துட்டு நேராக உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் நின்றுண்டு இந்த பக்கம் குமாரண்ணா நிற்கிறான். கிச்சன் வாசலில் 2 பேருக்கு இடையில 3 மீட்டர் தூரம் இடைவெளி இருக்கும், 3 மீட்டர் 4 மீட்டர் இடைவெளி இருக்கும். மாமியும் குமாரண்ணாவும் பேசிட்டு இருக்கா. குமாரண்ணா ஏதோ ஒயரையோ ஏதோ சுத்தின்னு இருக்கா, ஏதோ சுத்தின்னு என்னத்தையோ பேசிட்டு இருக்கா. மாமி ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்கா. நான் வரேன் மம்மி, கண்ணாண்ணாங்க அப்படின்னு. கண்ணாண்ணா அந்த இங்கே குளிக்க இறங்கியிருக்கா அப்படின்னு பதில சொல்லிட்டு மாமி வாட்டு பேசிட்டு இருக்கா. குமாரண்ணா கண்டுக்கவே இல்லை. நான் அப்படி உள்ள போயிட்டு இப்படி கதவை தந்துட்டு உள்ளுக்குள்ள போனா அண்ணா என்ன பண்ணினா அங்கேருந்து அந்த அலுமினிய குவளை எடுத்துட்டு அந்த அலுமினிய பக்கெட் இருக்கு இல்லையா, தொட்டியில இருக்கிற அந்த அலுமினிய கோப்பை, அந்த கோப்பையை எடுத்துட்டு இரும்பு வாளின்னு நினைக்கிறேன், பெரிய இரும்பு வாளி, ஆமா இரும்பு வாளி, அலுமினிய கோப்பை, இரும்பு வாளியை வந்து அதுல வந்து அந்த இது இருக்கு கரண்ட்டுக்கு, அந்த பழைய காலத்துலலாம் அப்படி இப்படி குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், அது அப்படி இருக்கும். அதை அப்படி தண்ணியில் அப்படி நம்ம வச்சுட்டு கரண்டில் அப்படி சுவிட்சை ஆன் பண்ணியாச்சுன்னா, அதை தண்ணியில் அப்படி வச்சாச்சு அப்படின்னா அந்த கரண்ட்லேயே அந்த தண்ணி வந்து அப்படி சூடாயிரும். நம்ம வெந்நீர்லாம் போட வேண்டாம், அடுப்புலலாம் மூட்டி வெந்நீர் போட வேண்டாம். அது வந்து வாத்தில் இருந்தது ஹீட்டர், அதுக்கு பேர். அப்படி குச்சி மாதிரி இப்படி வச்சாச்சு அப்படின்னா, அலுமினிய குச்சி என்னமோ ஒன்று அப்படி வச்சாச்சுன்னா அதுக்கு கரண்ட் வந்து இதாயிடும். அண்ணா என்ன பண்ணினா இந்த அலுமினிய கோப்பையை அப்படி எடுத்துட்டு தண்ணி அப்படி வைக்க போனா, நான் சத்தம் கொடுத்தா அண்ணா பதறிடுவா, சவுண்டு கொடு பட்டான்னு. என்ன பண்ணேன், அண்ணா அப்படி இது பண்ணிட்டு இருந்தா இல்லையா, என்ன பண்ணேன் அப்படி அண்ணா பின்னாடி கூடயே போய் அண்ணா கண்ணாண்ணா அப்படி கட்டி பிடிச்சிட்டு தர பின்னாடியே இழுத்துட்டு போயிட்டு கையில உள்ள கப் எடுத்து ஒரு ஏறி எரிஞ்சிட்டேன். அந்த பக்கம் ஒரே ஏறி அந்த பக்கம் போய் விரிஞ்சிருச்சு, அங்க போய் விழுந்துருச்சு. பின்னாடி இந்த சோறு வரைக்கும் போய் தள்ளி விழுந்தோடனே இந்த பக்கம் அவ 2 பேரும் எதுக்கு தேடி வந்திருக்கா அப்படின்னு சட்டார்னு பின்னாடி வந்துட்டான். குமாரண்ணாவும் அம்மாவும், கண்ணாண்ணாவோட அம்மாவும் வந்துட்டு என்னது இப்படி பாக்குறான். கண்ணாண்ணாவோட பிடிச்சி இழுத்துட்டு கையில உள்ள கோப்பைய தூக்கி போட்டுட்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன், போக விடாம, தண்ணி பிடிக்க விடாம பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ என் தொண்டை வந்து விழுறது. எனக்கு சீரியஸா இருக்கேன், நான் ரொம்ப சீரியஸ், ரொம்ப இப்பதான் சிரிப்பு வருது, ஆனா அப்ப ரொம்ப சீரியஸா இருந்தேன். பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டேன். அப்போ மாமியும் குமாரண்ணாவும் விழுந்து சிரிச்சிட்டோடனே பிடிச்சி இழுத்துட்டு சோறு கிட்ட வந்தோடனே அண்ணாவை என்ன பண்ணேன், இந்த
பிடிச்சி இழுத்த அண்ணாவை இந்த பக்கம் அப்படி திரும்பிட்டு அண்ணா ஒரே தள்ளு அந்த பக்கமா, ஒரே தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்தேன். வந்துட்டு காலால் அந்த தண்ணி ஒரே தள்ள முடியல. அப்போ அண்ணா கேட்டா எதுக்குடி இதை இது பண்ண? அண்ணா இதுல ஷாக் இருக்குண்ணா, ஷாக் அடிக்கும்ண்ணா அப்படின்னு. ஆமா ஷாக் அடிக்கும் அப்படின்னு. அப்போ அண்ணா வந்து டேய் குமார் நீ போய் இல்லையே சுவிட்ச் எல்லாம் சரியா தானே இருக்கு, நான் செக் பண்ணேனே அப்படின்னு. இல்லை இதில் ஷாக் அடிக்குது அப்படின்னு. அப்போ கண்ணா நான் சொன்னா டேய் நீ போய் அந்த இதை எடுத்துன்னு வாடா, ஸ்க்ரூ எடுத்துன்னு வா அப்படின்னு. அது என்ன சொல்லுவாங்க, டெஸ்டர். குமார் நீ போய் டெஸ்டர் எடுத்துன்னு வா அப்படின்னா. குமாரா நான் போய் உள்ளே போய் டெஸ்டர் எடுத்துன்னு வந்தா. டெஸ்டர் எடுத்துன்னு வந்து தண்ணி அப்படி வச்சு பார்த்தா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் அப்படி உள்ள இப்படி எட்டி இப்படி பார்க்குறா, அந்த ஒயர் இப்படி இப்படி கிடக்கு, பாதி இப்படி விழுந்து இந்த பக்கமாக அப்படி கிடக்கு. சுவிட்ச் இந்த பக்கம் விழுந்துக்கு இங்கே ஷாக்கு. அண்ணா மட்டும் அந்த தண்ணி அப்படி எடுத்துருந்தான்னா கண்டிப்பாக ஷாக் அடிச்சு விழுந்திருப்பா. சுவிட்சை ஆஃப் பண்ண போயிருப்பாளா, என்ன பண்ணியிருப்பாளோ தெரியாது. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. அப்போ இல்லையே சுவிட்ச் எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னா. இல்லை இதில் ஷாக் அடிக்க போறது அப்படின்னு அண்ணா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்போ வந்து ஆமா கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, இதுல இது இருக்கே அப்படின்னா. ஐயோ பொதுவாகவே அந்த இதை எடுத்துட்டு தான் அந்த ஒயரை அண்ணா அப்படி பிடிச்சி இப்படி எடுக்க போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வேற ஒரு பக்கெட்ல மாற்றணும்னு அண்ணாவோட ஐடியா. இதுலேருந்து எடுத்து இன்னொரு பக்கெட்ல வச்சோன்னா சூடாயிடுங்கிறது அண்ணாவோட ஐடியா. அப்படி பிடிச்சிருந்தானா ஷாக் ஆயிருக்கும். வச்சுட்டா ஆனா திருப்பி எடுக்கல, என்னமோ சம்திங். இங்கேருந்து அவ அப்பா உள்ள என்ட்ரி ஆறாரு, ஆய்க்குடி கிருஷ்ணயர் அப்ப உள்ள என்ட்ரி ஆறாரு. அப்பா அப்படின்னு கூப்பிடுறா. அப்பா வா, நீ வரும்போது வாசல்ல மெயின் அணைச்சிரு அப்படின்னாரு. அப்பா என்ன பண்ணா, அது எதுக்கு அப்படின்னா, யாழ்ரா வந்திருக்கீங்க அப்படின்னா. அவர் என்ன பண்ணா மேலே ஏறி மெயின் அணைச்சிட்டார். மெயின் அணைச்சிட்டு அந்த ஒயர் எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி தூக்கி கழட்டி போட்டுட்டு எனக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணினேன், அந்த இரும்பு வாளியில் உள்ள தண்ணியை தூக்கி கொட்டிட்டு அந்த வாளியை தூக்கி ஒரே எரிஞ்சேன். அப்புறம் சொம்பு இருக்கும், பித்தளை சொம்பு இருக்கும், அந்த சொம்பை எடுத்தேன். அதையும் இன்னைக்கு ஒரே இன்னொரு இரும்பு வாளி, அந்த அலுமினிய வாளி ஒன்று இருந்தது, அந்த அலுமினிய வாளி இன்றைக்கு கொல்ல பார்த்து ஒரே இனிமே இந்த மெட்டல்ஸ் உண்டான இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா பிளாஸ்டிக் வாளியை வச்சுட்டு அதில் தண்ணி பிடிக்க பிளாஸ்டிக் கப்பு வாங்குவோம் அப்படி எல்லாத்தையும் திக்கிட்டே இருந்துட்டேன். நாக்கெல்லாம் ஒரே புல் அரிச்சிருச்சு. நான் படக்கில் துண்டை எடுத்து கட்டின்ட்டான். நான் அதை யாரு கவனிப்பா, அவ்வளோ செட்டி போட்டிருந்தாளா இல்லை அம்மனமாக இருந்தாலே நமக்கு என்ன அவசியம், நமக்கு தேவை அண்ணாவை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஏன் கவனமெல்லாம் இங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணா டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒயர் விழுந்து கீழே விழுந்து அது வழியாக ஏதோ எலி இது பண்ணியிருக்கு, அதை கவனிக்கலை. கொஞ்சம் அதை தொட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஷாக் அடித்து அண்ணா இறந்து போயிருப்பான். ஸ்பாட் அவுட், அன்னைக்கே அண்ணாக்கு அவுட் ஆகிருப்பான். சம்திங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் காப்பாற்றினது மட்டும் ஞாபகம். அதனால தான் அண்ணா தன்னுடைய குழந்தைக்கு கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு அபிராமின்னு பேர் வச்சான். அபிராமி, அப்பர்ணா, மாதிரி அண்ணா மண்ணிலாம் ஊர்லேருந்து வந்தாச்சுன்னா பெருமாளுக்கு வாசல் அப்படி நின்றுட்டு நான் வெளியில் வரேனா அப்படின்னு இப்படி பார்ப்பா. என்னை பார்த்த அப்புறம் தான் ஆற்றுக்கு போவான், என்னுடைய தரிசனம் வேணும் பார்த்துட்டு போவான். அது அண்ணாவோட இது. நமக்கு ஒலி அறிவு இல்லைன்னாலும் ஏதோ ஒரு உணர்வு நம்ம அவளுக்குள்ளே நம்ம வச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி வரும். இது முடிஞ்சாச்சு, கூட்டின்னு போயிடுச்சு. அப்புறம் தான் அவருக்கு அப்புறம் தான் போயிடுச்சு. கதவு பூட்டுன்னு பார்க்குறான், பூட்டி இந்த கதவு உடஞ்சி கிடக்கு. ஆய்க்குடி ஸ்நேருக்க வெளுத்து போயிடுச்சு. ஐயோ. அப்புறம் அண்ணா சொல்கிறா, என்னோட துண்டா வந்தது இல்லையா, அதை இவ பார்த்துருந்தானே யார்கிட்டையும் போய் சொல்லுவாளே, இங்கே வா உன் துண்டா நீ துண்டா வந்ததை பார்த்தாளா அவள் இது பண்ண, அப்படியே அவள் பார்த்துருந்தாலும் அவள் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாடா, அது மறந்துடும்டா. என் அண்ணா சொல்கிறா மன்னிக்கிட்டையும் அவன் அம்மா கிட்டையும் குமாரனாட்டையும் இந்த மாதிரி அவந்தது யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறா. அம்மாவும் குமாரனாவும் ரொம்ப முக்கியம், ஊரில் எல்லாத்தையும் போய் சொல்லுறது. இதை சொன்னா எங்களடா கேவலமா நினைப்பா, இதை எதுக்குடா நாங்க போய் சொல்ல போறோம். சரி நீங்க சொல்ல மாட்டேன், இவன் போய் சொல்லிட்டாடா, இதை மறந்துடுண்டா, எல்லாத்தையும் இதை மறந்துடா. அப்படியே அவ பார்த்தாலும் அவ பார்வையில தப்பு இருக்காது, அவ பார்த்தாலும் அவ பார்வையில களங்கமே இருக்காது, அவ கண்டுக்கவே மாட்டாங்க. நீ தைரியமா இரு அப்படின்னு குமாரண்ணா சொன்னான். அப்பாடா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நிகழ்ச்சிய நான் காலம் கடந்துதான் நான் சொல்றேன், நான் பார்க்கலங்கிறதா உண்மை.
ஆனா அந்த சம்பவத்தை சொல்லும் போது அண்ணாக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. என்ன பிடிச்சி இழுக்கும் போது துண்டா வந்துருச்சு, இது என்ன கேவலமான விஷயமா? இல்ல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? பிடிச்சி இழுக்கிறோம் டப்பான்னு விழுந்துருக்கு, இது அசிங்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒண்ணு. அந்த இளம் வயசுல ஃபீல் பண்ணா. இப்ப மெச்சூர்டா யோசிச்சு பாருங்க. இப்ப அண்ணா கல்யாணம் ஆகி பேரம்பத்திலாம் எடுத்தாச்சு. இனிமேலாம் மண்ணி கோச்சுக்க போறதும் இல்ல. எல்லாருக்கும் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு புரிதல் தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். அதனாலதான் இப்ப தைரியமா இப்ப சொல்றேன். அப்பா சொல்ல இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் இல்லையே, அப்பா ஞாபகம் இல்லையே. அது இந்த ஒரு சம்பவம். மணி என்னன்னு பார்ப்போம். 6:41. மெதுவா நடந்து போலாம். அதனாலதான் அவாத்துல வந்து என்ன பண்ணுவா, ஆய்க்கு டிக்ஷனரி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவாத்துல எப்பயுமே வந்து அவாத்துல எப்போதுமே டெக்கு எடுத்து படம் பாப்பா. டிவியில வந்து டெக்கு, கடையில இருந்து டெக்கு வாங்கிட்டு வருவா, புது புது படங்கள். இந்த டெக்கு போட்டு படம் பாப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த சக்தி வரும்போது தான் நான் வந்து விஸ்வரூபம் எடுத்து மற்றவங்களை போய் காப்பாத்துறது. மற்ற நேரம் சாதாரண மயமாவ தான் இருப்பேன். யாராத்துக்குள்ளேயும் போறதுக்கு பயப்படுவேன், வெக்கப்படுவேன். இதே நினைச்சுருவாளோ அப்படின்லாம் நான் பயப்படுவேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாம் நான் மறந்துடுவேன். இப்ப அவாத்துல என்ன பண்ணா, ஒரு தடவை அம்மங்கோவில் கிழக்காலே, அப்புறம் முதல் வசந்தம், இந்த 2 படமும் அவாத்துல டெக் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. அம்மங்கோவில் கிழக்காலே இது வந்து விஜயகாந்த் நடிச்ச படம். சின்ன குழந்தையில இருந்து விஜயகாந்தும் நானும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்க பௌர்ணமி தியானத்துக்கு போவோம். ஒவ்வொரு சித்திரை மாசத்துக்கும் நாங்க சித்ரா பௌர்ணமிக்கும் காசிக்கு போவோம். பௌர்ணமி நேரம் அவன் வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி வந்துட்டு என் கையை பிடிச்சா மட்டும்தான் எனக்கு விஜயகாந்தோட ஞாபகம் வரும். அது போக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விஜயகாந்த் அப்படின்னு விஜயராஜன் யாரும் அவனோட பெயரை சொல்ல மாட்டாங்க. விஜயகாந்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க விஜயகாந்துக்கு வச்ச பெயர் சக்திவேல். எனக்கு வந்து சந்தனம், குங்குமம் 2 பேரு. சந்தனம் மட்டும் வச்சா போறதுல குங்குமம்னு வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு குங்குமம்னு வச்சாரு, இன்னொருத்தர் வந்து சந்தனம்னு வச்சாரு. அதனால சந்தனம் குங்குமம்ங்கிறது என்னுடைய பேரு. அதுக்கப்புறம் இதுல சக்திவேல். சாதாரணமா இருக்கும் போதுல எனக்கு விஜயகாந்த் ஞாபகமே இருக்காது. அப்புறம் அம்மங்கோவில் கிழக்காலே அவங்க வீட்டுல ராம்நாத், எங்க சித்தி பையங்க ராம்நாத், பாலாஜி, குமரி வந்து குட்டி குழந்தை. அப்ப கோந்தாத்தியத்துல தான் நான் எப்போதும் இருப்பேன். என்னோட அத்தை வீட்டுல தான் நான் எப்போதும் இருப்பேன். அத்தை வீட்டுல இருந்து இந்த சின்ன குழந்தைகளோடய விளையாடிட்டு இருக்கும்போது சரி அவாத்துல ஆய்க்கு டிக்ஷனரி அம்மங்கோயில் கிழக்காலை படமும் முதல் வசந்த படமும் போடுறாங்க அப்படின்னு எனக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி போய் பாப்போமா அப்படின்னு ராம்நாத் பாலாஜி போயாச்சு, கோந்தாத்த போயாச்சு. நம்மளை கூப்பிடவே இல்லை, நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சும்மா அப்படியே தயங்கி இப்படி வந்து பாக்குறேன். தயங்கி வந்து உள்ள இப்படி வந்து பார்த்தா முதல்ல வந்து முதல் வசந்தம் படம், அப்புறம் தான் அம்மங்கோயில் கிழக்கால. முதல் வசந்த படம் அப்படி உள்ள இப்படி எட்டி இப்படி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சீர் மனாட கோடி பூவாட ஒரு சோலை, நானாட அதில் தேனோடும் இளம் மாலை, தோட்டத்து பூக்கள் எல்லாம் தேடுது என்னை, மானாட கோடி பூவாட சோலை அப்படின்னு ரமேஷன் இப்படி தலையை இப்படி வச்சுட்டு இப்படி பாடிட்டு இருப்பான். தாராரம் தந்தன்னம் தாரேனம் தந்தன்னம் தாராரை தந்தானை தந்தன்னம் தானன்னம் அப்படின்னு அந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு ரமேஷனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. கட்டாரம். அப்போ நான் அண்ணாட்ட கேட்குறேன், அண்ணா இந்த நடிகை யாரு அப்படின்னு கேட்குறேன். அண்ணா சொல்றா கண்ணானவா ரமேஷனவா யாரோ இருந்தா. இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சம்பவம் அண்ணாவை காப்பாத்தின சம்பவம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இவ பேரு ரம்யாக்ஷன், புது நடிகை அப்படின்னு உடனே நான் பார்த்துட்டு நல்லா வருவா ரம்யாக்ஷன் நல்லா வரும், பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துன்னா நல்லா வருவா அப்படின்னு. கொஞ்ச நாள் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரஜினியோட படத்துல வந்து நீலாம்பரிங்கிற பேர்ல நல்லா ஹிட்ட வருவா. ஏன்னா நீலாம்பரி ஏன் எனக்கு டகார்னு அந்த பேர் வந்தது அப்படின்னா, மனசுல சட்டுன்னு ஏன் வந்தது அப்படின்னா, அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் சொல்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அந்த எம்ஏ காஜா டைரக்டர் எம்ஏ காஜா இருக்கார்ல எங்கூர், அவரு நைனா முகமது
யாரையோ அந்த அரசியல்வாதியை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இவரோட வாழ்க்கை என்னவாகும் அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட கேட்டு வரும்போது அவருக்கு நான் பவர் மாத்தி விடுறேன். பவர் மாத்தி விடும்போது அவங்க முன்னாடியே ஏற்பாட்டோடய பேர் செலக்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க பேர் செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா அப்படிலாம் அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட கேட்போம், ஏதாவது பண்ணுவானு, அவளுக்கு நீங்க பணம்லாம் கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக அவளுக்கு நீங்க ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அங்கிருந்து வரும்போதே அவங்க வந்து பேர் செலக்ட் பண்ணிட்டு தான் வருவாங்க நிறைய பேர். என்னை பத்தி தெரிஞ்சாச்சுன்னா பேர் செலக்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதனாலதான் அவங்க வந்த உடனே எனக்கு நீலாம்பரி, இவளுக்கு நான் நீலாம்பரின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அந்த டைரக்டர் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு நீலாம்பரின்னு வந்த உடனே அந்த நீலாம்பரிங்கிற கேரக்டர் வந்து இவளுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங்கா இருக்கும், நல்ல ஒரு கொண்டு வரும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம சீரியல்லாம் நடிக்கல அதெல்லாம் வருவா அப்படின்னு ரம்யாக்ஷனை பத்தி நான் அன்னைக்கே சொன்னேன். சில நடிகர்கள் சில இவங்களுக்குலாம் வந்து டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் கலா, அப்புறம் லாரன்ஸு, நிறைய எடிட்டர்ஸு, அதுக்கப்புறம் சினிமா டைரக்டர்ஸ் வந்து பழைய படங்கள்லாம் பிரபலம் ஆயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பண கஷ்டம் நிறைய இருக்கும், குடும்பத்தில் மன உளைச்சல் நிறைய இருக்கும். அது போக வந்து யாராவது ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க, போலீஸ் கேஸ் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏதோ ஒரு படத்தை அவன் எடுத்திருப்பான், என்னோட படத்தை தான் இவன் காப்பி அடிச்சான் அப்படி இப்படின்னு யாராவது ஸ்டே ஆர்டர் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பிரச்சனை தலையை பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா உடனே எம்ஏ காஜாக்கு நியூஸ் வரும், இல்லைன்னா பாரதி ராஜாக்கு நியூஸ் வரும், பாலச்சந்தருக்கு நியூஸ் வரும். இவங்களுக்குலாம் வந்தாச்சு அப்படின்னா இந்த எம்ஏ காஜாவோட ஊர் இருக்குல்ல, அவர் ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இருக்கிறாரு. அங்கே போனீங்கன்னா அங்கே மங்களசுந்தரி தியேட்டரில் கூப்பிட்டு விடுவாங்க. அவங்க சொல்லுவாங்கன்னா அவங்க வந்துடுவாங்க, நேராக தியேட்டருக்கு வந்துடுவாங்க. இல்லைன்னா என்னையும் எங்கள் அரச மரத்தடிக்கு வருவாங்க, இல்லைன்னா பிள்ளையார் கோயில்கிட்ட வருவாங்க. அங்கே வழக்கமாக எங்கே சந்திக்கிறோமோ அந்த சந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சால்வ் பண்ணி நிறைய பேர். இப்போதைக்கு டிஜி தியாகராஜன் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. டிஜி தியாகராஜன் அவர் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், அவருக்கும் நான் தான் திருப்புமுனை கேட்கலாம். டிஜி தியாகராஜன் அவருடைய வாரிசுகள் அவங்ககிட்டையும் கேட்கலாம். கண்டிப்பா அவ அப்பா வந்து என்னை பத்தி சொல்லியிருக்கணும், அவங்ககிட்டையும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு விசாகா ஹாஸ்டல்ல வந்து அனுன்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அனுன்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது தங்கி இருந்தா விசாகா ஹாஸ்டல்ல. சரி, அது அப்புறம் அந்த கதையை அப்புறம் சொல்லுவோம். அப்பதான் நான் அந்த சாப்பிடும்போது என்ன பண்ணேன், தடிக்கி விழுந்தேன்னா அந்த பொண்ணு மேல விழுந்தேன்னா என்னன்னு தெரியல, விழும்போது அந்த பொண்ணு என்னை பிடிச்சி தூக்குச்சு. விழுந்தோடனே அந்த அணுங்கிற பொண்ணு இப்படி என்னை தூக்குச்சு. தூக்குன உடனே எனக்கு சட்டான்னு எனக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆச்சு. வைப்ரேஷன் ஆன உடனே நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், எங்கள் அப்பா வந்து சினிஃபீல்டா, ப்ரொடியூசரா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா ப்ரொடியூசரா, ப்ரொடியூசராக இருக்கணும், இல்லை ஏதோ சினிஃபீல்டு சம்மந்தப்பட்டது இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், எங்கள் அப்பா டிஜி தியாகராஜன் அப்படின்னுச்சு. சீரியல் கூட நான் வந்து 2001 இந்த சம்பவம் நடந்தது. 2001 இந்த சம்பவம் நடந்தது. ஆமாம், எங்கள் அப்பா பேர் வந்து டிஜி தியாகராஜன். அப்போ உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு, செல்வி அப்படின்னுச்சு. எனக்கு என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு உங்கள் அப்பாட்ட போய் என்னை தெரியுமான்னு கேளு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சிருந்தேன். உங்கள் அப்பாட்ட போய் அப்புறம் இவ ஊருக்கு போயிருந்திருக்கா, கேட்டிருந்திருக்கா. அதுக்கப்புறம் ஒரு எடிட்டர் வர்றாரு, ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு, ஏய் நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்றாரு, நிப்பாட்டிட்டு, நீ ஸ்வேதா தானே, நீ ஸ்வேதா தானே, ஸ்வேதா தானே, கடலூர் தானே உனக்கு. ஆமாம், நான் ஸ்வேதா தான் அப்படின்னு, ஸ்வேதா தான் அப்படின்னு. அவ்வளோதான், நிறைய பேருக்கு இந்த விஷயம் பரவிருச்சு, நான் இங்கே தங்கி இருக்கேன் அப்படின்னு. டிஜி தியாகராஜன் காட்டுது. நிறைய பேர்கள், அம்பிகா, அமிர்தாங்கிற பேர் வந்து எனக்கு இவர் வச்சாரு, கிங் யூனிவர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ராஜா முத்துக்குமார். அந்த கதை அப்புறம் சொல்றேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, எனக்கு கிளாஸ்க்கு வேற போகணும். நம்ம கிளாஸ் போகணும், எனக்கு ரொம்ப நடக்க ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு எனக்கு இவ்வளவுதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ, ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அப்புறம் எனக்கு ஸ்கூல் திறந்துருச்சுன்னா நான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவேன்.
ஸ்கூல் முடிகிற டைம் 6 மணிக்கு முடியுது அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து வீடியோ போட முடியாது. உன்னை வீடியோ போடலைன்னு யாரும் இவ்வளோ மிரட்டிட்டாங்க உருட்டிட்டாங்க அதுதான் பயந்து போய் வீடியோ போடாமல் இருக்கா அப்படிலாம் கதை கட்டக்கூடாது. எனக்கு ஸ்கூல் 3ஆம் தேதி திறக்குது. 3ஆம் தேதி ஸ்கூல் திறக்குது. அப்புறம் அது போக நான் காலேஜுக்கு நான் வந்து டிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். டிவிஆருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அது காலேஜ் திறந்ததுன்னா ரெகுலராக காலேஜுக்கு போகணும். ரெகுலராக நான் வந்து காலேஜுக்கு போகணும். அப்படி காலேஜுக்கு போயிட்டு நான் வரும்போதுன்னா 7 மணி ஆகிடும். 7 மணிக்கு மேலே வீடியோ போடுறதுங்கிறது இம்பாசிபிள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தோறும் தான் நான் போடுவேன். எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? இப்போதைக்கு இவ்வளோ போதும். இனிமேல் அடுத்த பதிவு. பாய். இன்னைக்கு 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். 3 பேரை காப்பாற்றிருக்கிறேன். இன்னும் நிறைய பேரை காப்பாற்றினதுகள் அடுத்து நிகழ்ச்சிகள் வரும். ஞாபகம் வர தான் சொல்ல முடியும். 1 கரண்ட் ஷாக் ஆனதுலேருந்து காப்பாற்றினது, இந்த குழந்தை இது பண்ணது. சரி, பாய் பாய் பாய். யார் என்ன கமெண்ட் போட்டுருக்கா? வெங்கலட்சுமி இஸ் வாட்சிங். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை. நன்றி, மகிழ்ச்சி. பாய்.